Hi, my dear friends and family. Many of you have been asking about the English version. The link to listen in English is available in the description box on the channel. Those who are interested in receiving a copy of the book, you can leave the comment below, and we will be gladly send you a free copy. It is also available to read online through the website link provided in the description. In today's video, you can listen to chapter 4. Thank you for taking the time to study and learn about the last day event. Your dedication and support are truly appreciated. God bless you all. அத்தியாயம் 6. மீதமானவர்களின் வாழ்க்கை முறையும் செயல்பாடுகளும். சேவையும் தத்தியாகமும் செய்யும் சிந்தை. ஒவ்வொருவரும் அவரவர் திறமைக்கு ஏற்ற தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தொண்டு செய்கின்ற சிந்தை சபை முழுவதும் உண்மையாக கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் நீண்ட காலமாக காத்திருக்கிறார். தேவனுடைய சபையின் அங்கத்தினர்கள் நியமிக்கப்பட்ட தங்களது பொறுப்பை இல்லம் மற்றும் வெளியிடங்கள் போன்ற தேவையுள்ள இடங்களில் செய்து சுவிசேஷ அழைப்பை நிறைவேற்றும் பொழுது இந்த முழு உலகமும் வெகு சீக்கிரத்தில் எச்சரிக்கப்பட்டுவிடும். கர்த்தராகிய இயேசுவும் வெகு சீக்கிரத்தில் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் திரும்ப வந்து விடுவார். தனிநபர் முயற்சிக்கு பதிலாக ஸ்தாபனங்கள் செய்து கொள்ளட்டும் என்னும் போக்கு எங்கெண்ணும் காணப்படுகிறது. மாபெரும் சபைகள் மற்றும் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஒரு குடையின் கீழ் இயங்குதலே நலமென மனித ஞானம் எண்ணிக்கொள்கிறது. திரளான ஜனங்கள் இரக்க மனப்பான்மை கொண்ட செயல்களை செய்வதை ஸ்தாபனங்களிடமும் நிறுவனங்களிடமும் விட்டுவிடுகின்றனர். அவர்கள் உலகத்தாருடன் உள்ள தொடர்பை துண்டித்துக் கொள்ள தாங்களே சாக்குப்போக்குகள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆதலால் அவர்களது இதயம் உணர்வற்றதாகி விடுகிறது. அவர்கள் தங்கள் காரியங்களிலே மூழ்கி போனவர்களாகவும் உணர்த்தப்படக்கூடாதவர்களாகவும் மாறிவிடுகின்றனர். தேவனுக்கும் மனிதனுக்குமான அன்பு அவர்களது ஆத்துமாவிலிருந்து பட்டு போய் விடுகின்றது. ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை, மற்றவரால் செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை கிறிஸ்து தனது பின்னடியார்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நோயாளிகள் மற்றும் ஏழைகளுக்கு ஊழியம் செய்வதும் தொலைந்து போனவர்களுக்கு சுவிசேஷத்தை அளிக்கிறதுமான காரியங்கள் நிர்வாகத்திடமோ ஒழுங்குபடுத்தப்பட்ட தொண்டு நிறுவனங்களிடமோ விட்டுவிடப்படக்கூடாது. தனிப்பட்ட பொறுப்பு, தனிப்பட்ட முயற்சி, தனிப்பட்ட தியாகம் போன்றவைகள்தான் சுவிசேஷத்தின் தேவையாக இருக்கின்றன. நான் வருமளவும் ஈடுபடுங்கள், கிறிஸ்து நான் திரும்பி வருமளவும் வியாபாரம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். லூக்கா 19:13 வேலையில் ஈடுபடுவதோடு சில வருடங்களுக்கு நமது வாழ்க்கையின் சரித்திரம் முடிவு பெறும் வரை இருக்கலாம். அது வரையிலும் நாம் கண்டிப்பாக வேலையில் ஈடுபட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை அமைதியாக தியானிப்பதற்கு நம்மை நாமே பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். அனைவரும் தேவனுடைய வார்த்தைகளை நாள்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய அனுதின கடமைகளையும் நாம் புறக்கணித்து விடக்கூடாது. கிறிஸ்து வரும்போது அவருக்காக காத்து கொண்டிருக்கும் அவரது மக்களில் சிலர் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று கிறிஸ்து அறிவிக்கிறார். சிலர் நிலத்தில் விதைத்து கொண்டும், வேறு சிலர் அறுவடையை அறுத்து சேர்த்து கொண்டும், வேறு சிலர் ஆலையிலே அரைத்து கொண்டும் இருப்பார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வாழ்க்கையின் கடமைகளையும் பொறுப்புகளையும் விட்டுவிட்டு வீணான தியானத்தில் தங்களை ஈடுபடுத்தி மதம் சார்ந்த காரியம் பற்றின கனவில் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது தேவனுடைய சித்தமல்ல. இயன்ற வரையில் உங்களால் செய்ய முடிந்த அனைத்து நன்மையான வேலைகளையும் இந்த வாழ்க்கை முடிவதற்குள்ளாக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வின் கடைசி நாள் என்பது போன்று இந்த நாள்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடைசி நாள் என்பது போல நாம் விழிப்புடன் இருந்து வேலை செய்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமது வேலையை அவரது வரக்கூடிய விதத்தில் அதை அப்படியே செய்வதிலே நம்முடைய ஒரே பாதுகாப்பு இருக்கிறது. அதாவது நமக்காக மரித்து மீண்டும் உயிரோடு இருக்கிற, நித்தியமாக ஜீவித்திருக்கிற தேவனுடைய பலத்தை ஒவ்வொரு மணித்துளியும் நம்பி சார்ந்து நமது வேலையை செய்வதிலும் விழித்திருப்பதிலும் காத்திருப்பதிலுமே நம்முடைய ஒரே பாதுகாப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த நாளுக்காக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள்.
மாதங்களையோ வருடங்களையோ கணக்கிடாதீர்கள். அவைகள் உங்களுடையவைகள் அல்ல. குறுகிய ஒரு நாளே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பூமியிலே இதுதான் உங்களுடைய கடைசி நாள் போல எண்ணி அந்த குறிப்பிட்ட காலத்தில் எஜமானுக்காக வேலை செய்யுங்கள். உங்கள் திட்டங்களை எல்லாம் தேவனுடைய வழிநடத்துதல் தெரிவிப்பது போல நிறைவேற்றப்படவோ அல்லது விட்டுவிடப்படவோ அவர் முன்பாக வைத்து விடுங்கள். கவனமான ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஓய்வு நாள் ஆசரிப்பின் மூலமாக தம்மை பற்றிய ஒரு அறிவை மனிதர்கள் மத்தியில் பாதுகாக்கும்படியாக நம்முடைய பரலோக பிதா வாஞ்சியோடு இருக்கிறார். ஓய்வு நாள் நமது மனங்களை உண்மையான மற்றும் ஜீவனுள்ள தேவனிடத்தில் திருப்ப வேண்டுமென்று அவரை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் சமாதானத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கும் எப்பொழுதும் அதை நினைவில் வைத்துக் கொள்வதற்குமான ஆயத்தத்தை வாரம் முழுவதிலும் நாம் செய்ய வேண்டும். வெறும் சட்ட ரீதியான ஒரு காரியம் போல மாத்திரம் ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க கூடாது. வாழ்க்கையின் அனைத்து நடவடிக்கைகளின் மீதும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஓய்வு நாள் நினைவு கூறப்படும் பொழுது இம்மக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஆக்கிரமிக்கும்படி விட்டுவிடக்கூடாது. 6 வேலை நாட்களுக்குரிய எந்த வேலையும் ஓய்வு நாளில் செய்யும்படி விட்டு வைக்கப்படக்கூடாது. வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்பட வேண்டும். நோயாளிகள் கவனிக்கப்பட வேண்டும். ஏழைகளுடைய தேவைகள் வழங்கப்பட வேண்டும். துன்புறுவோரை ஓய்வு நாளில் விடுவிப்பதை புறக்கணிக்கும் ஒருவன் குற்றமற்றவனாக விடப்பட மாட்டான். தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. எனவே அந்நாளிலே செய்யப்படுகின்ற இரக்கமுள்ள கிரியைகள் அதனுடைய நோக்கத்தோடு பரிபூர்ண ஒத்திசைவாக இருக்கும். ஓய்வு நாளிலோ அல்லது வேறு எந்த நாளிலோ விடுவிக்கப்படக்கூடிய தனது சிருஷ்டிகள் வேதனையினாலே 1 மணி நேரம் துன்புறுவதை கூட தேவன் வாஞ்சிப்பதில்லை. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாயிருத்தல். தேவன் தமக்கென்று ஒதுக்கி வைத்துள்ள தசம பாகம் பரிசுத்தமானதாகும். அது சுவிசேஷ ஊழியர்களை அவர்களது ஊழியத்தில் தாங்குவதற்கு பயன்படுத்தப்படத்தக்கதாக தேவனுடைய பொக்கிஷ சாலைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரத்தை கவனமாக வாசித்து பார்த்து தசம பாகத்தை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஓய்வு நாளைப் போலவே தசம பாகம் பற்றிய பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் அதிகப்படியான அழுத்தம் அளிக்கப்படவில்லை. ஏனெனில் அவை 2இன் செல்லுபடியாக நிலையும் உண்மை என ஏற்கப்பட்டிருக்கிறது. அவற்றின் ஆழமான ஆவிக்குரிய முக்கியத்துவம் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற 7ஆம் நாள் அட்வென்ட் பிள்ளைகள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணம் செய்து தங்களால் முடிந்ததை மிக சிறப்பாக செய்வதற்காகவும் தங்களது சூழ்நிலையேற்றவாறு தேவனுடைய ஊழியத்தில் உதவி செய்வதற்காகவும் கர்த்தர் அவர்களுக்கு அறைகூவல் விடுக்கின்றார். அவர்களது உதாரத்துவமான காணிக்கைகள் மூலமாகவும் அன்பளிப்புகள் மூலமாகவும் தேவன் அவர்களுக்கு அளித்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு தங்களது பாராட்டையும் அவரது இரக்கத்திற்காக தங்களது நன்றியையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தணிந்து போகின்ற அன்பு உயிருள்ள இரக்க சிந்தைக்கு ஒரு தரம் தாழ்ந்த மாற்றாகும். காலத்தின் முடிவை நெருங்க நெருங்க தேவைகளுக்கான காரண காரியங்கள் தொடர்ந்து பெருகிக் கொண்டே போகும். புதிய ஸ்தாபனங்களை நிறுவுங்கள். ஒரு சிலர் கர்த்தர் அதிசீக்கிரம் வருகிறதுனால் பள்ளிகளையும் சுகாதார மையங்களையும் உணவு தொழிற்சாலைகளையும் நிறுவ வேண்டியதன் அவசியம் என்ன? நம்முடைய வாலிபர்கள் தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன என்று கேட்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவர்களை உபயோகப்படுத்தாத பட்சத்தில் நாம் அதை செய்ய இயலாது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போகின்றார் என்கின்ற எதிர்பார்ப்பு நம்மை சோம்பலுக்குள் வழிநடத்திவிடக் கூடாது. மாறாக மனித குலத்துக்கு உபயோகமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்மால் இயன்ற அளவு எல்லாவற்றையும் செய்வதற்கு அது நம்மை வழிநடத்த வேண்டும். உலகம் முழுவதிலும் ஒரு மாபெரும் வேலை செய்யப்பட வேண்டும். முடிவு சமீபமாயிருக்கின்றபடியால் தேவையின் காரணத்துக்கேற்ப பலதரப்பட்ட நிறுவனங்களை ஸ்தாபிக்க எந்த ஒரு விசேஷித்த முயற்சியும் அவசியமில்லை என்று ஒருவரும் முடிவு செய்ய வேண்டாம். ஜெப வீடுகள் கட்டுவதற்கும்
புத்தகம் வெளியிடும் நிறுவனங்கள், சுகாதார மையங்கள் மற்றும் பள்ளிகள் நிறுவுவதற்கும் மேற்கொண்டு இனி எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லும் நேரமே தேவன் வேலையை முடிக்கட்டும் என்று நம்முடைய கரங்களை நாம் கட்டி கொண்டிருப்பதற்கான நேரமாகும். ஆனால் இப்பொழுதோ தேவனுக்காக நம்முடைய அதிக ஆர்வத்தையும் மனித இனத்துக்கு நம்முடைய அன்பையும் காட்டுவதற்கான நம்முடைய தருணமாகும். மருத்துவ மிஷனரி ஊழியம். மார்க்க சம்பந்தமான கெடுபிடிகள் நம் நாட்டின் சுதந்திரங்களை கவிழ்த்து போடும் போது மனச்சாட்சியின் சுதந்திரத்துக்காக நிற்பவர்கள் சாதகமற்ற நிலையில் வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்போது தங்களின் சொந்த நன்மையை கருதி நோய்களை குறித்தும் அதனுடைய காரணங்களை குறித்தும் நோய் தடுப்பு மற்றும் நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முறை போன்றவை குறித்தும் அறிவுத்திறன் பெற்றிருக்க வேண்டும். மேலும் இப்படி கற்றுக்கொள்பவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை கண்டுகொள்வார்கள். நம்முடைய சொந்த விசுவாசத்தின் மத்தியில் மாத்திரமல்ல, சத்தியம் அறியாதவர்கள் மத்தியிலும் கூட உதவி தேவைப்படக்கூடிய துன்புற்றோர் திரளான பேர் இருப்பார்கள். வெகு சீக்கிரத்தில் ஊழிய ரீதியான வேலைகள் செய்யப்படாமல் போகும். ஆனால் மருத்துவ ஊழிய வேலை தொடர்ந்து செய்யப்படும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய மக்கள் தங்களது ஆரோக்கியத்தை மதித்தல். ஆரோக்கிய சீர்திருத்தம் 3ஆம் தூதனுடைய தூதின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று எனக்கு காட்டப்பட்டது. மேலும் மனித சரீரத்தோடு எப்படி கரங்களும் கால்களும் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதுபோல இந்த ஆரோக்கிய சீர்திருத்தமும் சத்தியமும் 3ஆம் தூதனின் தூதோடு மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. டீ, காபி, புகையிலை மற்றும் மதுபானம் போன்றவற்றை பாவமான பழக்கங்களாக நாம் காண்பிக்க வேண்டும். உணவு மேசையில் வைக்கப்படுகின்ற மாமிசம், முட்டை, வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை அதே அடிப்படையில் வைக்க முடியாது. நமது ஊழியத்தினை பாரம் என்பது போல இவைகளை முன் நிறுத்தவும் கூடாது. ஆனால் மேற்குறிப்பிடப்பட்ட தேநீர், கோப்பி, புகையிலை மற்றும் மதுபான வகைகளை அளவோடும் கூட சேர்த்து கொள்ளக்கூடாது. அவைகள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட வேண்டும். உண்மையான இச்சையடக்கமும் தீமை பயக்கக்கூடிய அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கிவிடும்படியாகவும் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய காரியங்களை விவேகமாக பயன்படுத்தும்படியாக நமக்கு போதிக்கிறது. சுத்தமான காற்று, சூரிய ஒளி, இச்சையடக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி, சரியான உணவு, தண்ணீர் பயன்பாடு, தெய்வீக வல்லமையினாலே நம்பிக்கை போன்ற இவைகளே உண்மையான நோய் தீர்க்கும் வழிகளாகும். ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற எந்த ஒன்றும் சரீர வல்லமையை மாத்திரம் குறைப்பதில்லை, மனம் மற்றும் ஒழுக்க சம்பந்தமான வல்லமைகளையும் பலவீனப்படுத்த வழிவகுக்கும். எந்த ஒரு ஆரோக்கியமற்ற பழக்கத்தின் ஈடுபாடும் ஒருவருக்கு நன்மைக்கும் தீமைக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை கண்டுகொள்ள மிகவும் கடினமாக்கிவிடும். ஆதலால் தீமையை எதிர்த்து நிற்பது மிகவும் கடினமாகிவிடும். ஆதி உணவு திட்டத்திற்கு திரும்புங்கள். பூமியின் இயற்கையாக உற்பத்தியாகும் ஆகார பொருட்களினால் மனிதன் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவன் ஆதியிலே கொடுத்த அவரது திட்டத்துக்கு படிப்படியாக நம்மை திருப்பிக் கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் மாமிசம் உண்ணுதல் இறுதியாக முற்றிலும் விடப்படும். அவர்களது உணவு பட்டியலில் மாமிசம் ஒரு பகுதியாக இருப்பது நிறுத்தப்படும். இந்த முடிவினை எப்பொழுதும் நம் கண்முன் வைத்து அதனை அடையும்படியாக நாம் தொடர்ந்து நிலையாக முயற்சிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைக்காக காத்திருக்கின்றோம் என்று உரிமை பாராட்டுகின்ற மக்களின் மத்தியில் மாபெரும் சீர்திருத்தம் காணப்பட வேண்டும். ஆரோக்கிய சீர்திருத்தம் நமது மக்களின் மத்தியில் இதுவரை செய்திராத ஒரு மாபெரும் வேலையை செய்யும். மாமிச உணவை சாப்பிட்டு கொண்டு அதனால் இன்னும் தங்கள் சரீரம் மற்றும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் மாமிசம் உண்பதின் ஆபத்தை குறித்து இன்னமும் விழிப்படைய வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். மாமிச உணவு உண்ணுதலை குறித்த காரியத்தில் தற்போது அரைகுறியாக மனமாற்றமடைந்துள்ள அநேகர் தேவனுடைய மக்களோடு இனி என்றும் நடவாதபடி அவர்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். உபவாசித்து ஜெபிப்பதற்கான நேரம். இப்பொழுதிலிருந்து காலத்தின் முடிவு வரையிலும் தேவனுடைய மக்கள் மிகவும் ஊக்கமாகவும் அதிக விழிப்போடும் தங்களது சொந்த ஞானத்தால்
நம்பால் தங்களது அதிபதியின் ஞானத்தையே நம்பி இருக்க வேண்டும். அவர்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்கான நாட்களை ஒதுக்க வேண்டும். ஆகாரத்தை முழுமையாக தவிர்ப்பது அவசியமற்றதாக இருக்கலாம். மிகவும் எளிமையான உணவை அளவாக உண்ண வேண்டும். அனைவருக்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டிய உண்மையான உபவாசம் என்பது நம் உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அனைத்து வகை உணவுகளையும் தவிர்த்து தேவன் ஏராளமாய் அளித்திருக்கின்ற முழு சத்தும் அடங்கிய எளிமையான உணவை சரியான விதத்தில் உபயோகிப்பதே ஆகும். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று அநித்தியமான உணவை குறித்து மனிதன் குறைவாகவே சிந்திக்க வேண்டும். மாறாக முழுமையான ஆவிக்குரிய அனுபவத்திற்கு மன உறுதியையும் பலத்தையும் அளிக்கக்கூடிய பரலோக மன்னாவை குறித்து மிகவும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். தேவ பக்தியின் புளித்தமா அதனுடைய வல்லமையை முழுமையாக இழந்து விடவில்லை. சபையின் ஆபத்தும் சோர்வும் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் சத்திய வெளிச்சத்திலே நின்று கொண்டிருக்கின்ற சிறு கூட்டத்தார் தேசத்திலே செய்யப்படுகின்ற அருவருப்புக்காக பெருமூச்சு விட்டு அழுவார்கள். சபையின் விசுவாசிகள் உலகத்தின் வழக்கங்களை பின்பற்றி அவைகளை செய்து கொண்டிருப்பதால் அந்த சிறு கூட்டத்தாரின் அதிகமான ஜெபங்கள் விசேஷமாக சபையின் சார்பாக மேலெழும்பும். தேவனின் மீது முழு நம்பிக்கை. உண்மையாய் தங்களை அர்ப்பணிக்காத ஊழியர்களால் சில நேரங்களில் காரியங்கள் தவறாக போகும். மற்றவர்களது அப்படிப்பட்ட தவறான போக்கின் விளைவை கண்டு நீங்களும் அழலாம். ஆனால் வருத்தப்படாதீர்கள். இந்த வேலை ஆசீர்வாதமான பரலோக அதிபதியினுடைய மேற்பார்வையின் கீழ் இருக்கிறது. தேவன் நம்மிடம் கேட்பதெல்லாம் ஊழியர்கள் அவரிடம் வந்து தங்களுக்குரிய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவரது வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே ஆகும். வேலையின் அனைத்து பகுதிகளாகிய நம்முடைய சபைகள், ஊழியங்கள், ஓய்வினால் பள்ளிகள், நிறுவனங்கள் ஆகிய அனைத்தும் அவரது இதயத்தில் சுமந்து செல்லப்படுகின்றன. பிறகு ஏன் வருந்துகிறீர்கள்? சபை ஜீவனுடன் ஊக்குவிக்கப்படுவதை காண வேண்டும் என்ற தீவிரமான பேராவல் தேவனில் வைக்கின்ற முழு நம்பிக்கையினாலே மென்மையாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வேலையை மிகவும் துரிதமாக முன்னேற்ற வேண்டும் என்று தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வல்லமைகளை ஒருவனும் அளவுக்கு மீறி சுமையேற்றி வீணாக்கிவிட முயற்சிக்க வேண்டாம். மனிதனின் வல்லமைகள் தேவனுடைய வேலையை துரிதப்படுத்த முடியாது. பரலோக அறிவுத்திறனின் வல்லமை மனித வல்லமையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை தற்போது ஊழியத்தில் மிகவும் பழுவான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஊழியர்களும் தங்களது வேலையை கைவிட்டால் கூட தேவனுடைய வேலை முன்னேறி செல்லும்.